என்ன எவ்வளவு தூரம்? இதோ வந்துட்டேன் சார். இங்க பாருங்க, இங்கதான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதில் கான். கிரைம் பெட்ரோல் எபிசோடுக்கு வரவேற்கிறேன். கிரைம் பெட்ரோல் மூலமா எத்தனையோ வகையான குற்றங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கேஸ் வித்தியாசமானது. குற்றம் நடந்தது எந்த இடத்துலனா அந்த இடத்துல அமைதியே இருக்காது. இங்க நடந்த ஒரு சம்பவம் நாடு முழுக்க பரவுச்சு. இந்த குற்றம் மனிதனா பிறந்த எல்லாரையுமே வெக்கப்பட வச்சது. இந்த கேஸ்ல நான் ஒவ்வொரு இடத்துலயும் என்ன யோசிச்சேன்னா, பாவம் அந்த உலகம் தெரியாத 10 வயசு பொண்ணு ஃபலக். அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு அமைதி கிடைக்கும். அந்த ஒன்னும் தெரியாத பொண்ணுகிட்ட யார் இந்த அளவுக்கு கொடூரமா நடந்துட்டு இருப்பாங்க? ஃபலக், அட எங்க ஓடுற? சொல்றது கேளு. ஏ ஃபலக், ஃபலக், இதுக்கு மேல விறகு வேண்டாம். வா நம்ம போலாம். இல்லம்மா, கிளைமேட் எப்ப மோசமாகும்னே தெரியாது. அதுக்குள்ள நிறைய மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டா நமக்கு யூஸா இருக்கும். வருங்காலத்துல பயன்படும்ல. அட வயசான பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா, நீங்க தானே சொல்வீங்க அப்படியே பாட்டி மாறின்னு. இந்த பாட்டிமாவோட பேச்சு கேளுங்க, வீட்டுக்கு போங்க. நான் மரத்தை வெட்டிட்டு அப்படியே வைக்கோல் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி பாட்டிமா, ஆனா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா. ஏய், இவ்ளோ வேலை செஞ்சினா உனக்கு உடம்பு வலி வரும்ல. நான் வேலை செஞ்சா உங்களுக்கு எங்க வலிக்குது இக்பால் என்ன? இங்க பாரு, நான் ஒன்னும் உனக்கு அண்ணன் இல்ல. சரி, அதை விட நான் உனக்கு அதை அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். நான் எங்கேயும் போக போதில்ல. இன்னைக்கு நான் உன்னை விட்டாதானே. இக்பால் என்ன பக்கத்துல வந்தீங்க வெட்டிடுவேன். ஏய், என்னாச்சு உனக்கு? ஃபலக், ஃபலக் எங்க இருக்க? ஃபலக், நீ எங்க இருக்க? ஃபலக், ஃபலக்கப்பா, ஃபலக்கப்பா, நம்ம பொண்ணு எங்கேயும் காணோம். என்ன? ஃபலக், 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 பலக், எங்கம்மா இருக்க ஃபலக்? அவ இந்த பக்கம் எங்கேயும் இல்லைங்க. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஃபலக், என்ன எவ்வளவு தூரம்? பக்கத்துல தான் சார். இங்கதான் சார் இருக்கு, பாருங்க. ரஞ்சித், பாடியை பார்த்தா குழந்தை ரேப் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார், நீங்க தேவையில்லாம எங்களுக்கு பொய்யான நம்பிக்கை கொடுத்துட்டீங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், இக்பால் பலக்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணான்னு. நாங்க சொல்லும் போதே அவனை நீங்க உள்ள தூக்கி போட்டிருக்கணும். எங்க பாரு சலீம், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஆனா இக்பாலுக்கு எதிராக எங்க கிட்ட ஒரு எவிடன்ஸும் இல்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் சார், நான் தான் சொல்றேன்ல, அந்த இக்பால். சலீம், உன் பொண்ணை முதல்ல காணோம். இப்ப அவளோட டெட் பாடி கிடைச்சிருக்க. நீ இக்பாலை பத்தி கவலைப்படாத. சல்மான் சார், அந்த இக்பாலை கூட்டு வாங்க. என்ன பேர் சொன்ன நீ? சார், அது வந்து ராஜன் ராய். ஆமா, இந்த பாடி நீ தான் முதல்ல பாத்தியா? ஆமா சார், நான் என் பொண்ணு சிண்டியை கூட்டிக்கிட்டு இங்க வந்தேன். போதும் போதும், மற்ற விஷயத்த நான் ஸ்டேஷன்ல வச்சு கேட்டுக்கிறேன். பங்கஜ், சொல்லுங்க சார். இவனை ஸ்டேஷன் கூட்டு வாங்க. வாங்க. மாஜித், வணக்கம் சார். உங்க பையன் இக்பால் எங்க? தெரியல சார். இங்க பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க தானே உங்க பையனை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. உண்மைதான் சார் சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. பலக்கோட டெட் பாடி கிடைச்சதுல இருந்து அவனை காணும் சார். இங்க பாருங்க,
உங்க பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க. நீங்களே அவனை கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க தேடி அவனை பிடிச்சோன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். புரிஞ்சுதா? என்னோட பொண்ணு கடவுளே, என் பொண்ணு, என் குழந்தை. அந்த இக்பால் என் பொண்ணு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நான் அவனை கையால கொண்டுடுவேன். அவனை சும்மா விட மாட்டேன். சொன்ன கேளு, அமைதியாயிரு. எந்த ஏரியால நீ பணத்தை பாத்தியோ அந்த ஏரியால நாங்க ஒரு வாரமா தேடிட்டு இருக்கோம். ஆனா உன் கண்ணுக்கு மட்டும் தான் அந்த பணம் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி? சார், நான் தினமும் அந்த வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நேற்று ராத்திரி யாரோ காட்டுக்குள்ள பணத்தை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை நீ கூட அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த பொண்ணு ஃபாலக்க வச்சு ஒரு வாரம் நீ ரேப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. தேவை தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கொண்டு அங்க போட்டிருக்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. பழக்குக்கும் என் பொண்ணு வயசு தான் இருக்கும். ஆனா ஃபலக் வன்ராய் சமுதாயத்தை சேர்ந்தவ. ஆனா நீ பௌராய் சமுதாயத்தை சேர்ந்தவ. ஏன்னா மரத்தை வெட்டுறதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நீங்க அடிச்சுப்பீங்கல்ல. அந்த பொண்ணை கொண்டு நீ பழி வாங்கிருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல சார், எங்க ரெண்டு சமூகத்துக்கு நடுவில் பிரச்சனை இருக்கு சார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க பொண்ணுங்க மேல கை வச்சதே இல்ல. அதுவும் இல்லாம அவ குழந்தை. இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இந்த கிராமத்தை விட்டு நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. புரியுதுல்ல? இப்ப கிளம்பு. யாரு? இக்பால், எதிரி போதையில் இருக்கான் போல இருக்கு. இவனை அள்ளி தூக்கிட்டு வாங்க. ஏய், எழுந்துடா, எழுந்துரு. அப்பா, ஓடி விளையாடுற வயசு வந்துருச்சு எனக்கு. இன்னமும் என்ன தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? கீழே இறக்கி விடுங்கப்பா. பாதை ரொம்ப கரடு முரடா இருக்குமா, கல்லும் முள்ளுமா இருக்கு. இதுல உன்னால எப்படி நடக்க முடியும்? நீங்க என்ன கீழே இறக்கி விடுங்க, நான் உங்களுக்கு ஓடியே காட்டுறேன். அட இறக்கி விடுங்கப்பா. அப்படியா? உன்னோட உத்தரவுப்படியே ஆகட்டுமா? ஓடுவா. ஓடு. ஆனா அப்பா, நான் ஓடிட்டேன்னா நீங்க பின்னாடி தனியா வருவீங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போல. அத நல்லது. நீங்களும் டயர்ட் ஆக மாட்டீங்க. என்னம்மா இது, நீ இப்படி படபடன்னு பேசுறது சந்தோஷமா இருக்கு. உன் பேச்ச கேட்டாலே எல்லா களைப்பும் போயிடும். நீ நிஜமாவே என்னை விட்டு போயிட்டியா பலக்? பலக், என் சரண பொண்ணு. மாஜித், மாஜித், போலீஸ் இக்பாலை பிடிச்சிருச்சு. என்ன? ஆமா, இது வரைக்கும் நம்ம இடத்துக்கு எந்த ஒரு போலீஸும் வந்ததே இல்ல. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாம தான் பேசி தீர்த்துப்போம். இந்த சலீமால தான் இன்னைக்கு என் பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படின்னா உன் புள்ள என் பொண்ணுக்கு செஞ்ச அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஒருவேளை உன் பையன் கண்ணுக்கு முன்னால வந்தான், அவனை கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவேன். பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? எப்படி பேசுறாருன்னு பாருங்க. கொலைகார மாதிரி பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. சலீம், மாஜித் சரியா தான் சொல்றாரு. ஆனா என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு யார் பதில் சொல்றது? பிரச்சனையை நமக்குள்ளேயே பேசி தீர்த்து இருக்கணும். எதுக்காக நீ போலீஸை கூப்பிட்ட? போலீஸை உள்ள கூப்பிட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஏய், எழுடா. நீ ட்ரக்ஸ் போதையில இருந்திருக்க. ஃபலக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு, அவளுக்கு தொடர்ந்து ட்ரக்ஸை கொடுத்து அவளை கேங் ரேப் பண்ணிருக்காங்கன்னு. உண்மையை சொல்லு, உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? யார் அவளை ரேப் பண்ணுங்க? சொல்லுங்க. சார், நான் ஒன்றும் பண்ணல சார். ஒன்னும் பண்ணல? பொய்யா சொல்ற? நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உனக்கு ஏற்கனவே ஃபலக் மேல ஒரு கண்ணு இருந்துச்சுல,
நீ அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்க, உண்மைதானே? சொல்லு. இன்னைக்கு நான் உன்னை விட்டாதானே? இக்பால் அண்ணே, பக்கத்துல வந்து வெட்டிடுவேன். சார் நான் முயற்சி பண்ணதான் சார், ஆனா நான் எதுவும் பண்ணல சார். யோ சொல்ற. அப்ப ட்ரக்ஸ் எங்க இருந்து கிடைச்சது? ஃபலக்கு குடுத்தி அது? நான் ஃபலக்கு எந்த ட்ரக்கும் கொடுக்கல சார், நான் அவளை எதுவும் பண்ணல. இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். உன்னை ஒழுங்கா கவனிச்சதா சொல்லுவேன். தன்மாங், ஆரம்பிங்க. உங்களை விட்டுட்டு போயிட்டா நீங்க பாவம் தனியா வருவீங்க. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே போறதுதான் நல்லது. அம்மா, நீங்க தானே சொல்வீங்க நான் பாட்டி மாறின்னு. அதனால இந்த பாட்டியோட பேச்சு கேளுங்க. இப்ப வீட்டுக்கு போங்க. நான் மரத்தை வெட்டிட்டு அப்படியே வைக்கோல் எடுத்துட்டு வரேன். இக்பால் அவனுடைய குற்றத்தை ஒத்துக்கவே இல்லை. ஃபலக்குடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனா அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லை. ஃபலக்குக்கு போதை மருந்து கொடுத்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அதனால இக்பால் மட்டும் குற்றவாளியா இருக்க முடியாது. இதுல யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர்னு தெரிஞ்சுக்கணும். இக்பால் மூலமா மத்தவங்களையும் பிடிச்சிடலான்னு லோக்கல் போலீஸ் நம்பினாங்க. ஆனா இக்பாலை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கூட்டிட்டு போகும்போது அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல என்னோட என்ட்ரி. சார், இக்பால் போலீஸ் கஸ்டடியில இருந்து எப்படி தப்பிச்சான்? பதில் சொல்லுங்க சார். ஃபலக்கு எப்ப நீதி கிடைக்கும்? ஃபலக்குக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறது என் கடமை. அது கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் அந்த இக்பால் அவனை சீக்கிரம் பிடிச்சிருவோம். தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். சார் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஜெயன் சார். சார், இக்பாலோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், கண்டிப்பா இவங்க வாயை திறப்பாங்கன்னு. எதுக்கு இவங்களை கூட்டு வந்தீங்க? உங்களுக்கு தெரியும்ல, மீடியா பெருசாக்கிட்டா நமக்கு தான் வெக்க கேடு. சார், எங்களுக்கும் கொஞ்சம் வெக்கமா தான் சார் இருக்கு. அந்த பசங்க அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல சார். இக்பாலும் குற்றத்தை ஒத்துக்கல போல இருக்கு. ஆனா சார், இந்த கேஸை இனிமே நான் பாத்துக்கிறேன். உங்க அசிஸ்டன்ட்ல ஒருத்தர் மட்டும் என் கூட இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா சார். ரஞ்சித் இந்த கேஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்புறம் இந்த கேஸ்க்கான ஃபைல்ஸ். ஜெயஹிந்த் சார். ஜெயஹிந்த். ஃபலக்கோட டெட் பாடி கிடைச்ச இடத்துக்கும் அவளை உயிரோட கடைசியா பார்த்த இடத்துக்கும் நாம இப்போ உடனே போகணும். ஓகே சார், வாங்க. சலீம் அண்ணன், உங்கள் பொண்ணு இறந்துருக்கா. நீங்கள் யாரை உங்களோட சொந்தம் நினச்சிங்களோ அவங்களே உங்களை கைவிட்டுட்டாங்க. கவலைப்படாதீங்க சலீம் அண்ணா, இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக உங்க கூட இருப்போம். ஏன் இவர் நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு? அவருக்கு இன்னும் நம்ம மேல இருக்கிற கோவம் போல இருக்கே. நீ கவலைப்படாத, அவ்வளோ ஒன்றும் வெறுத்திருக்க மாட்டார். இந்த வெறுப்பை நம்ம தான் மாற்றி ஆகணும். சார், இங்கிருந்து நடந்து தான் சார் போகணும். வாங்க சார். சார், அவ அங்கே நின்று விறகு வெட்டிக்கிட்டு இருந்ததை அவங்க அம்மா கடைசியாக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா டென்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஃபலக் இங்கே தனியாக இருந்திருக்கா. என்னாச்சு பாட்டிமா? கிளம்பி வீட்டுக்கு வா. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம். நீங்க போய் சாப்பாடு செய்யுங்க, நான் அதை வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. நான் சீக்கிரம் சமைச்சிருவேன். சரிம்மா. ரொம்ப நேரமாக டென்ட்டுக்கு போகலை, அதனால அவங்க அம்மா இங்கே தேடிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே ஃபலக் இல்லை. அவள் வெட்டின விறகு கட்டை மட்டும் இங்கே இருந்திருக்கு. அப்போ இங்க இருந்து தான் அவளை கடத்திருக்காங்க. அப்போ ஃபலக்கை இங்கேருந்து கூட்டிட்டு போய் 7 நாள் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனால் சார், ஃபலக்கை இங்கேருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கான க்ளூ இது வரைக்கும் கிடைக்கல. ஃபலக்கோட டெட் பாடி எங்கே கிடைச்சது? ஆனால் சார், டெட் பாடி இங்கே தான் கிடைச்சது. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிச்சது சார். அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது சார். 7 நாள் கொடூரமாக அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க.
அதுவும் பட்டினியாவே. அப்ப அவளை கண்டிப்பா கேங் ரேப் தான் பண்ணிருக்காங்க. இவ்ளோ வன்மமா? இவ்ளோ வன்மத்தை இக்பாலால மட்டும் தனியா காட்ட முடியாது. ஒன்னும் தெரியாத அந்த சின்ன குழந்தைய நினைச்சு பார்க்க கூட முடியல. கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபலக்கோட பாடியில ஒரு டிஎன்ஏ கூட கிடைக்கல. இதை வச்சு பார்த்தா ஃபலக்கோட பாடியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தூக்கிட்டு வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ தானே டிஎன்ஏ கிடைக்காது. இக்பால் போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சுட்டான், ஒத்துக்கிறேன். ஆனால் அவன் மட்டும் இந்த குற்றத்தை செஞ்சிருக்க மாட்டான். 18 வயசு பையனுக்கு இவ்வளோ மூளை இருக்குமா? கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய மூளை இருக்கு. அப்படின்னா சார், இக்பால் நமக்கு கிடைச்சிட்டானா மற்ற ரேபிஸ்ட்டை பற்றி நமக்கு தெரிய வரும் இல்லையா? ஆனால் இக்பால் நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் நாம சும்மா உட்கார முடியாதுல்ல. இந்த ஏரியாவில் எவ்வளோ மெடிக்கல் ஷாப் இருக்கோ எல்லா இடத்துலையும் விசாரிங்க. இங்கே எங்கேயாவது தான் ட்ரக்ஸை வாங்கியிருப்பாங்க. அதோட ட்ரேசஸ் பாடியில் கிடைச்சது. அது மூலமாக குற்றவாளிகளை பிடிக்கலாம். ஓகே சார். ஃபலக்கோட தலையில் அடிப்பட்ட காயம் இருக்கு. கண்டிப்பாக கல்லால் அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா பாடியை கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கல் எதுவும் இங்கே கிடைக்கல இல்லை? ஆமாம் சார். அப்படின்னா சார், அந்த கல் எங்கே இருக்குன்னா ஃபலக்கை ரேப் பண்ண அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஃபலக்கை 7 நாளாக இந்த காட்டுக்குள்ளே தான் எங்கேயோ வச்சிருந்துருக்காங்க. முழு காட்டையும் தேடுங்க. ரஞ்சித் சார், இக்பால் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்த இடம் எங்கே இருக்கு? இந்த பக்கம் தான் இருக்குது சார். வாங்க சார். சார், நாங்கள் இக்பாலை இந்த வீட்டில் இருந்து தான் அரெஸ்ட் பண்ணோம். அவன் இங்கே தான் இருந்தான். காட்டுக்கு நடுவில் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல யார் இந்த வீட்டை கட்டினது? மலைக்கு மேலே ஒரு கொடி தெரியுது பாருங்க சார். அங்கே ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்காக கட்டின வீடு தான் இது. அந்த கோவிலுக்காக இங்கே தர்மஸ்தலம் கட்டலாம்னு நினச்சாங்க. ஃபண்ட் இல்லாததுனால அதை முழுமையாக செய்ய முடியல. அதனால இங்கே ஆள் நடமாட்டம் யாரும் கிடையாது சார். சார், இந்த வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம் சார். ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல சார். அதனால ஃபலக்கை இங்கே தான் வச்சிருந்தாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல சார். ஃபாரன்சிக் டீமை வர சொல்லுங்க. வீட்டை ஸ்கேன் பண்ண சொல்லுங்க. டெக்னிக்கல் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்கும். அப்புறம் அந்த கல் ஃபலக்கோட தலையை உடைச்சிருக்காங்களே, அது இந்த இடத்துல இருக்கலாம். தேடுங்க. எங்களுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு சார். இந்த அம்மாவோட பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து தங்கறதுக்காக இதை கட்டணும். ஆனா இந்த மாதிரி இடத்துல அநியாயம் பண்ணவன் வந்து தங்கியிருக்கான். ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஒரு மனுஷனால எப்படி குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்க முடியுது? ஆமா, நீங்க யாரு? இவர் தான் இந்த கோயிலோட ட்ரஸ்டி சார். இந்த 21 ஏப்ரல் இங்கே ஏதாவது திருவிழா நடந்ததா? ஆமா சார். சார், அக்கம் பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்தாங்க. அன்னைக்கு தான் ஃபலக்கோட பணம் கிடைச்சது. திருவிழாக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? அக்கம் பக்கம் இருக்கிற கிராமத்துல இருந்து குறைஞ்சது 400-500 பேராவது வந்திருப்பாங்க சார். அப்போ நீங்க கண்டிப்பா வீடியோ ரெக்கார்டிங் எடுத்திருப்பீங்கல்ல? ஆமா சார், இருக்கு. உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க. அந்த ரெக்கார்டிங்கை நாங்க பார்க்கணும். சரிங்க சார், நான் ஏற்பாடு பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. கணேஷ் சார், ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஃபலக்கோட பேரண்ட்ஸ் அவங்க பண்டாய் கம்யூனிட்டியிலேருந்து விலக்கி வச்சிருக்காங்க சார். ஏன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த இக்பாலை அவங்க ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு. ஆனால் இப்போ அவங்க திரும்பவும் சலீமை கூட்டத்துக்குள்ளே சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஏன்னா இக்பாலுக்கு எதிரான கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக. இந்த மாதிரி நேரத்தில் ஃபலக்கோட அப்பா அம்மாவுக்கு நீங்க துணையா இருந்திருக்கணும், சப்போர்ட்டா இருந்திருக்கணும். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறீங்களே. இங்க பாருங்க சார், எங்க கூட்டத்தில் நீங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வரைக்கும் எங்க கூட்டத்துக்குள்ள போலீஸே வந்ததில்லை. ஆனா இவங்க எல்லாராலையும் தினமும் உங்க முகத்தை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக குழந்தைய ரேப் பண்ண இக்பாலை காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்களா? இல்ல சார், என் பையன் நிரபராதி சார். உன் பையனை பிடிச்சப்போ பயங்கர போதையில இருந்தான். ஃபலக்குக்கும் போதை மருந்து கொடுத்துதான் ரேப் பண்ணிருக்காங்க. உன் புள்ள நிரபராதினா ஏன் தப்பிச்ச விடணும்? ஃபலக்க கேங் ரேப் பண்ணிருக்காங்க. குற்றவாளிங்க கூட இதே இடத்துல இருக்கலாம். அவங்கள காப்பாற்ற நீங்க முயற்சி பண்றீங்க. சார், நாங்க யாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணல. 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் சார். அப்படி இருக்கும்போது போதை மருந்து வாங்குறதுக்குலாம் எங்ககிட்ட எது சார் பணம்? எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், இதெல்லாம் பௌர சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சமுதாயமா? ஆமாம் சார். அவங்க எப்போவுமே எங்களுக்கு நல்லது நினச்சதே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க சார். மொத்த காட்டையும் மொத்த கிராமத்தையும் தேடி பார்த்துட்டீங்க, எதுவும் கிடைக்கல. ஆனால் திடீர்னு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ராஜனுக்கு மட்டும் பணம் கிடைச்சிருக்குன்னா அது எப்படி சார்? ஒத்துக்கிறேன் சார். இக்பால் பலக்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா இவ்வளவு மோசமா அவன் நடந்துக்க மாட்டான் சார். சார், அவன் ஜனங்களுக்காக மத்தவங்களோட சண்டை போடுவான் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோகனோடையும் சண்டை போட்டான். ஏய், இங்க எப்படி வந்த? மரம் வெட்டுற?
உங்க அப்பனோட காடா? ஏன் உங்க அப்பன் தான் என்ன? என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவ? என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப? யார் மேல கை வைக்கிற உன்னை? என்ன பண்றேன்னு பாரு. உயிரோட விட மாட்டேன். யாரவா? அந்த சமூகத்தை சேர்ந்தவனா? இல்ல சார், அவன் பௌரா சமூகத்தை சேர்ந்தவன்ல. அந்த கோவிலை சேர்ந்த ராஜா இருக்காருல்ல, அவரோட அண்ணன் பையன். என்னால உறுதியா சொல்ல முடியும் சார், பழக்கு நடந்த அநியாயத்துக்கு பௌரா சமூகத்தை சேர்ந்தவங்க தான் காரணமா இருப்பாங்க. உங்க போலீஸ்காரங்க என் பையனை தொந்தரவு பண்றாங்க சார். உங்க பையனை காப்பாத்துறதுக்காக போலீஸ்காரங்களை பத்தி தேவையில்லாம ஏதேதோ சொல்லுவீங்களா? சார், நான் தேவையில்லாம எதுவும் சொல்லல சார். நான் உண்மையை தான் சொல்றேன். என் பையன் நிரபராதி சார். வணக்கம் சார். என்ன விஷயம்? சார், நான் ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். அந்த பொண்ணு பல்லக்க. அந்த பொண்ணு மேல உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அந்த பொண்ணு வன்றாய் சமூகத்தை சேர்ந்தவ. உங்க சமூகத்துக்கு அவங்கள ஆகவே ஆகாதே. சார், அது வேற விஷயம் சார். நான் இப்போ உன்னை விட்டதுக்கு காரணம் நீ ரேடியஸ்ல இல்லங்கிறதால இல்ல, கிரைம் பேட்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. உங்க சமுதாயத்துல இருக்கிற எல்லாரோட டிஎன்ஏவையும் எடுக்க சொல்லிருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலே உண்மை என்னன்னு தெரிய வந்துடும். நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு கிளம்பு. கணேஷ் சார், ஒரு கிராமத்தால் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஃபலக்கோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டெட் பாடி இருந்த இடத்துல அவங்க 2 பேரை ஸ்பாட் பண்ணிருக்காங்க சார். அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்க, நான் வந்துடுறேன். சார், இவர்தான். யார் அவங்க? சார், அவங்க 2 பேரும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். அவங்க இந்த ஏரியா ஆட்களே இல்லை. அவங்கள ஸ்கெட்ச் வரைய உதவ முடியுமா? சார், அவங்க ரொம்ப வேகமாக போயிட்டாங்க. அவங்க முகத்தை எங்களால் பார்க்க முடியல. ஒரு பக்கம் அவங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்றான். அப்ப கண்டிப்பா அவங்க முகத்தை இவன் பார்த்துருக்கணும்ல. ஆனா அடையாளம் சொல்ல சொல்லி கேட்டா முடியாதுங்கிறான். இல்லை யாராவது ப்ரெஷர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சிருப்பாங்களா? அதை பத்தி விசாரிச்சு பார்க்குறேன் சார். ஃபலக்கை இந்த மாதிரி கொடூரமா செஞ்சவங்க புத்திசாலியா இருக்காங்க. இந்த ஆளோட ஸ்டேட்மெண்ட் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குது. ஒருவேளை ஃபலக்கை இந்த மாதிரி செஞ்சவங்க வேற ஏரியாவா இருக்கலாம். அப்படின்னா சார், இக்பாலுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இக்பாலுக்கு சம்பந்தம் இருக்கலாம், ஆனா வெளி ஆளுங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கிற பாசிபிலிட்டியை விட முடியாதுல்ல. டம் டேட்டா எடுங்க. கிரிமினல் வெளியாளா இருந்தாலும் மொபைல் டேட்டா இருக்கும்ல, நிச்சயமா நமக்கு லீட் கிடைக்கலாம். ஃபலக்கோடைய டெட் பாடி கிடைச்ச அன்னைக்கு ஊர்ல திருவிழா நடந்தது, நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு பூசாரி சொன்னாரு. நான் அதோட ஃபுட்டேஜை கேட்டிருந்தேன். அது என்னாச்சு? இன்னைக்கு காலை தான் சார் கிடைச்சது. செக் பண்ணணும். இந்த வீடியோல எத்தனை பேர் தெரியுறாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுங்க. அவங்க எல்லாரும் எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருடைய ஃபோன் நம்பரும் அட்ரஸும் வேணும். ஓகே சார். சார், நாங்கள் ஒரு 25 பேர் ட்ராக் டவுன் பண்ணியிருக்கோம் சார். இவங்க மெடிக்கல் ஷாப்லேருந்து செலக்டிவ்ஸ் வாங்கியிருக்காங்க. இது ஃபலக் பாடியில் கிடைச்சதோட மேட்ச் ஆகுது. ஆனால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் கிடைக்கல சார். ஏன்னா இவங்க எல்லாருமே பிரிஸ்கிரிப்ஷன் காட்டி தான் மெடிசன் வாங்கியிருக்காங்க. கிராமத்தால் சொன்ன 2 பேரை பற்றி ஏதாவது தெரிய வந்ததா? இப்போ வரைக்கும் தெரியல சார். தால பார்த்தாலும் பொய் சாட்சி சொன்ன மாதிரி இல்லை. நானும் விசாரித்தேன். அவர் லோக்கல் வில்லேஜர். அந்த 2 சமூகத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க 2 பேரும் யாரா இருக்கக்கூடும்னா ஃபலக்கா டம் டேட்டா கிடைச்சதா? எஸ் சார், டம் டேட்டாலையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இக்பாலோட ஃபாதர் மேலேயும் கம்யூனிட்டி மேலேயும் கண் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இக்பாலை பற்றி ஒரு லீடும் கிடைக்கல சார். பட் அந்த மோகனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். லோக்கல் ரெசிடென்ஸு. என்ன சார் பேசுறீங்க? ப்ளீஸ் சார், என்னை இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வால்வ் பண்ணாதீங்க. எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்ககிட்ட இக்பாலை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த 2 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு இடையில அடிக்கடி சண்டை நடக்குமா சார்? மரம் வெட்டுற விஷயத்துல இருந்து காட்டை பிரிக்கிற வரைக்கும் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குமா? அந்த பௌரா சமூகத்து ஆளு ராஜன் முதல்ல ஃபலக்கோட பாடியை பார்த்தது அவர் தானே? அவனுக்கு எதிராக ஏதாவது கிடைச்சதா? சார், நான் அப்பவும் பொய் சொல்லல சார். நான் பழக்கோட பணத்தை காட்டுல பார்த்தா அவ்வளவுதான். மர்டர் அப்புறம் அந்த ரேப்ல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அடிக்கடி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேஸோட அப்டேட்டை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்திருக்க. எங்களோட ஆக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ அப்படி பண்ற. அது எங்களுக்கு நல்லா தெரியும் சார். நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க.
நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் சார். யார் அந்த குற்றவாளி? ஒன்னும் தெரியாத பச்சை புள்ளியே இவ்வளவு மோசமா பண்ணிருக்கான். அந்த மனிதாபிமானத்தால தான் வந்து விசாரிச்சேன். சார், நானும் ஒரு பொண்ணு பெத்தவன். ஒரு அப்பாவோட வழி எனக்கு புரியும் சார். அவங்க பழக்க இழந்திருக்காங்க. சார், நான் அந்த ராஜனை பத்தி விசாரிச்சேன். எல்லாரும் அவனை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. அண்ட் எல்லாரும் சொல்றது என்னன்னா, அந்த 2 கம்யூனிட்டி கடையில் இருக்கிற பிரச்சனையை அவன் சால்வ் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணிருக்கானா. ராஜன் பௌரா சமூகத்தை சேர்ந்தவன். அவங்க சமூகத்தை ஆளுங்க எப்படி இவனை தப்பா சொல்லுவாங்க? அதுவும் இல்லாம ஃபலக்கிட்ட தப்பா நடந்துகிட்டது ஒருத்தன்ல நிறைய பேரு. ஸோ ராஜன் மட்டும் கிடையாது, பௌரா சமூகமே நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கு. பத்தொன்பது, 20, 21, 22, 23, 24, 25. 25 இந்த பக்கம் மட்டும்தான் பாட்டிமா. அப்புறம் அந்த பக்கம்? அட அம்மா, இது ரொம்பவே ஈஸி. இங்க பாரு, இந்த பக்கம் 25 இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் 25 தானே இருக்கணும். அப்புறம் 25, 25, 50. அவ்வளவுதான், எண்ணியாச்சு. ஆமா ஆமா, என் புத்திசாலி மல்லிகா. அடடா என் செல்லம்மா, தயவு செஞ்சு என்ன மல்லிகான்னு கூப்பிடாதீங்க. எனக்கு அந்த பேரே சுத்தமா பிடிக்கல. ஏன்? என்னன்னா ஃபலக், பூமியில இருக்கிற தேவதை. அடடா, எனக்கு எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காரு. நீங்க அவளுக்கு இந்த பேரை வச்சீங்க? பூமியில தேவதையால இருக்க முடியாதுல்ல. அதான் நம்மள விட்டுட்டு போயிட்டா. அவ சும்மா ஒண்ணும் போகல, ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருக்கா. அவளை கொடூரமா கொன்னிருக்காங்க. 7 நாள் அவ போராடி இருக்கா. ஆனா அவளுக்கு போதை மருந்து கொடுத்துதா அழுது அழுது அவன் நம்மளதான் கூப்பிட்டுருப்பா. அண்ணா, உங்களையும் அண்ணியையும் இப்படி சமூகத்தை விட்டு தனியாக பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என் கூட குள்ளுக்காட்டிக்கு வாங்கலை. நீங்கள் அங்கே குடியிருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன். இங்கேயே இருந்தீங்கன்னா நீங்கள் பலக்கோட துக்கத்திலிருந்து வெளியே வர மாட்டீங்க. பலக்க இந்த பூமியில தான் புதைச்சிருக்கோம். என்னோட பொண்ணு பலக்குக்கு நியாயம் கிடைக்காத வரைக்கும்னா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போறதா இல்ல, இங்கதான் இருப்பேன். சார், நம்ம டீமுக்கு காட்டுல இருந்து இந்த கல்லு கிடைச்சிருக்கு. இதுல பிளட் ட்ரேஸ் இருக்கு சார். இந்த கல்லை ஃபாரன்சிக் அனுப்புங்க. இந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் ஃபலக்கோடு தான் இருக்கலாம். கல் எங்க கிடைச்சது? அந்த இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி கிடைச்சது சார், இக்பால் ஒளிஞ்சிருந்த இடத்துல. ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்த ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிருக்காங்களாம், சாட்சி தடயங்களை அழிக்கிறதுக்கு. இருந்தாலும் கூட நம்ம டீமுக்கு அங்க இந்த முடி கிடைச்சிருக்கு சார். பொண்ணோட முடி மாதிரி இருக்கு. ஆமா சார், முடியோட நீளத்தை பார்த்தா இது ஃபலக்கோட தான் இருக்குன்னு தோணுது. அப்ப ஃபலக் அங்க அடைச்சு வச்சிருந்திருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. என்ன தடயத்தை அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளவு ஷார்ப் மைண்ட் காட்டுக்குள்ள இருக்கிற இந்த இன்னோசன்ட் பீப்புள்ஸுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இதெல்லாம் இக்பால் பண்ணல நீங்க நினைக்கிறீங்களா? எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டேன். நம்ம பலக்குக்கு நீதி கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இக்பால் பலக்க ஒண்ணுமே பண்ணலையாம். தேவையில்லாத நம்பிக்கையோட நம்ம இங்க இருக்கோம். சரி, நீயே சொல்ல, இக்பால் பண்ணிருக்கலன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க? எதிரி வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான். சார், இந்த ஏரியாவோட டம் டேட்டாவை நான் ஸ்டடி பண்ணிட்டேன். ஃபலக்கோட பாடி கிடைக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிராமத்தால் 2 பேரை பார்த்தாங்கல்ல, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு சார். அவங்க 2 பேரும் சலீமோட கசின் பிரதர்ஸ். பேர் என்ன? நதீம் அப்புறம் அப்சல். அப்சலும் நதீமும். இந்த அப்சலும் நதீமும் கோவில் திருவிழால இருந்தாங்களா என்ன? சார், சலீம், அப்சல் அப்புறம் நதீம், இவங்க 3 பேருடைய அம்மாவும் சிஸ்டர்ஸ்.
அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி நிலம் இருக்கு. அந்த நிலத்தை பிரிக்கிற விஷயமா நதீமும் அப்சல் சலீம் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபலக்கோட இந்த நிலைமைக்கும் இவங்க 2 பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஒருவேளை ஃபலக்கோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண வந்தது இவங்க 2 பேரும் தானோ? ஒன்றும் கவலைப்படாது. ஆமா சார், நதீம், அப்சல் அப்புறம் எனக்கும் ஒரு நிலத்தகராறு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ அதை பத்தி ஏன் கேக்குறீங்க? ஒருவேளை அவங்களே உங்க பொண்ணு ஃபலக்கை ஏதாவது... இல்ல சார், அவங்க 2 பேரும் என்னோட சகோதரர்கள் தான். அவங்க என் கூட பிறந்த சகோதரர்களா இல்லைனாலும் நிலத்தகராறு போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க என் பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஃபலக்கோட பாடி கிடைக்கிறதுக்கு முதல் நாள் ராத்திரி இவங்க 2 பேரையும் அங்க பார்த்திருக்காங்க. நாங்கள் ஊரில் தான் சார் இருந்தோம். சலீம் அண்ணனோட பொண்ணை காணோம். அவங்கள நலம் விசாரிக்கலான்னு வந்தோம். ஃபலக்கோட பொண்ணை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக வந்தீங்களா? என்ன பேசுறீங்க சார்? நாங்கள் எதுக்காக பழக்க கொள்ள போகிறோம்? எப்படியும் சலீம் உங்கள் 2 பேரும் சந்தேகப்பட போகிறதில்ல. இருந்தாலும் இப்போ நீங்கள் 2 பேரும் எங்கள் ரேடாரில் தான் இருக்கீங்க. அதனால எங்களை கேட்காம இந்த ஊரை விட்டு நீங்கள் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. போங்க போங்க போங்க. உங்க தம்பிங்க மேல மட்டும் இல்ல, எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியாரு. நீ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. அது எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க வந்தேன். எதுக்காக நீ என்ன தேவையில்லாம பார்க்க வர? ஏறிற நெருப்புல எண்ணெய ஊத்த வந்தியா? இங்க இருந்து போ, இங்க இருந்து முதல்ல போ. என் தம்பிங்க மேல மட்டும் இல்ல, இவன் பேர்ல கூட தான் போலீஸுக்கு சந்தேகம் இருக்கு. என்ன? அது என்னன்னு? உங்க தம்பிங்களுமா? நீ இங்க இருந்து இன்னும் போகலையா? முதல்ல இங்க இருந்து போ 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 போன்னு சொல்றல. சார் சார், யாரெல்லாம் மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து செடேட்டோ வாங்கினாங்களோ அதில் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு சார். சார், இவன் பேர் மயங்க். இவன் 15 நாளைக்கு முன்னாடி செடேட்டோ வாங்கியிருக்கான். ஃபலக் மிஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னால் சேம் மெடிசன் இன்னொரு முறை வாங்கியிருக்கான். என்ன பேர் சொன்னீங்க? சார், மயங்க். மயங்க். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சார், அந்த திருவிழா வீடியோவில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அதை ப்ளே பண்ணு. இவன் அந்த ராஜன் கூட இருக்கான். அப்புறம் இவன் மோகன். இவனுக்கும் இக்பாலுக்கும் பிரச்சனை இருக்குல்ல? இந்த மோகனையும் மயங்கையும் பார்த்தாக்கணுமே. சார், அவன் என்னோட மூக்கை உடைச்சிட்டான். அதுக்காக நீ அவனை பழி வாங்கிட்ட? எதுக்கு சார் பழி வாங்க போகிறோம்? ப்ளீஸ் சார், இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் என்னை இழுக்காதீங்க. இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, நீ போகலாம். சார், இந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஏற்கனவே என்கிட்ட காட்டினாங்க. அது என்னன்னா, என் மாமாவோட மனநிலை சரியில்லை. டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி இந்த மெடிசனை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும். ஆமாம் சார். அப்போ கெமிஸ்ட் சொன்னதை பார்த்தா இது வரைக்கும் உங்ககிட்ட அந்த மருந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொரு தடவை போய் வாங்கினேன்? ஏன்னா எங்கள் மாமா மருந்தை வச்ச இடத்த மறந்துட்டாரு. அதனால தான் நான் போய் இன்னொரு தடவை வாங்கிட்டு வந்தேன். மோகனை தெரியுமா? ஆமாம் சார், தெரியும். என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. நாங்கள் இப்போவும் ஒன்றா தான் படிக்கிறோம். அப்போ மோகனுக்கும் இக்பாலுக்கும் எதுக்காக சண்டை நடந்துச்சுன்னு உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சார், அந்த இக்பால் எங்கள் ஏரியா இடத்துல விறகு வெட்டிக்கிட்டு இருந்தா. அதால தான் சார் சண்டையே வந்துச்சு. அப்போ பௌரா சமூகத்தை ஆளு ராஜன்? ராஜனா? சார், எனக்கு அந்த சமூகத்தை பற்றின ஆளுங்களை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. இந்த மயங்கும் மோகனும் திருவிழாவில் ராஜனோட பேசுகிறாங்க. ஆனால் நம்மகிட்டே ராஜனை தெரியாதுங்கிறான். இந்த ராஜன் நம்ம சஸ்பெக்ட் தான். இந்த வேலையை இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களா? ஐயோ சார், நான் ஒண்ணுமே பண்ணல. நான் எப்பவுமே ஜனங்களை ஒத்துமையா இருங்கன்னு சொல்லுவேன், தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். போதும், இதை பத்தி நிறைய கிளாஸ் எடுத்துட்ட. திருவிழாவில் உன் கூட மயங்கும் மோகனும் இருக்கிறத பார்த்தோம். இந்த கிரைமை நீங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கணும். நீங்க திருவிழாவில் எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அப்போ ஃபலக்கோட பாடியை டிஸ்போஸ் பண்ண நினைச்சிருக்கீங்க. ஐயோ, நான் ஒன்றும் பண்ணல சார். நான் அந்த திருவிழால மயங்க மோகனோட பேசிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நான் தனியா தான் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கோயில் ட்ரஸ்ட் ராஜா சார் வேணா கேட்டு பாருங்க. அஜயா? வினயா? வினய் சார். யார் அந்த வினய்? கோயிலோட ட்ரஸ்டி சார். அஜய் ராணாவோட பையன். சண்டிகர்ல படிக்கிறான். நான் இங்கிருந்து போகும்போது அவங்க வந்தாங்க. சார், வினய் திருவிழா நடக்கும்போது இங்க இல்ல. ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? நாங்க ராஜனோட ஸ்டேட்மெண்ட்டை விசாரிக்கிறோம். அவன் திருவிழாவில் வினயை சந்திச்சதா சொல்றான். வினயா? சார், அவன் சண்டிகர்ல படிக்கிறான் சார்.
அவன் அன்னைக்கு சண்டிகர்ல தான் இருந்தான். அன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம் இருந்தது சார். அந்த ராஜன் நிச்சயமா ஏதோ விளையாடுறான் சார். என்ன விளையாட்டு? அதை நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். என் பையனை பத்தி ஏன் பொய் சொல்றான்னு தெரியல சார். அன்னைக்கு திருவிழாவில் கூடியிருந்த எல்லாரோட லிஸ்ட்டையும் எடுத்தாச்சு சார். ஆனா வினய் அதில் இல்லை. அத்தனை பேர்கிட்டையும் விசாரிச்சாச்சு சார். வினய் அங்க வந்ததா யாருமே சொல்லல. ஒருவேளை இந்த ராஜன் போய் சொல்லலாம்ல. ஆனா நாம யாரையும் நம்ப முடியாதுல்ல. நீ உடனே சண்டிகர் போய் வினயோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்க. ரைட் சார். சார் 21 ஆகஸ்ட் என்னோட எக்ஸாம் சார். நான் கிராமத்துக்கு போகவே இல்லை. சார் சார் வினய் சண்டிகர்ல எக்ஸாம் எடுத்து போயிருக்கான். அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல அவன் சைன் கூட இருக்கு சார். ஃபலக்கோட உடம்புல இருந்த ட்ரெஸ்ஸை உடனே கொண்டு வாங்க. ரைட் சார். சம்திங் ஃபிஷி. நான் யாரோட பேரெல்லாம் சொல்றேனோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண. ஓகே சார். முதல் பேரு எஸ் சார். இந்த கேஸை சீக்கிரம் கிராக் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். ஜெய்ஹிந்த். சார் ஃபலக் காணாம போனதுக்கு அப்புறமா அஜய் ராணா பேங்க்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்காரு. இந்த வித்ட்ராலை பத்தி அவர்கிட்ட நான் விசாரிச்சு பார்த்தேன் சார். அவர் சொன்னாரு திருவிழாவுக்கு அன்னதானம் பண்றதுக்காக பணத்தை வித்ட்ரா பண்ணதா. ஆனா சார் திருவிழாவுக்கு நன்கொடை கொடுத்தவங்க லிஸ்ட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுல அஜய் ராணாவோட பேர்ல 30,000 தான் எழுதிருக்கு. பாக்கி 3,70,000 இந்த அஜய் ராணா என்ன பண்ணா தெரியல சார். சார் அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் கூட பொய்யா இருக்கு. திருவிழா அன்னைக்கு அவங்க பையன் சண்டிகர்ல இருந்தது. ஏன்னா அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல நான் சைனை பார்த்தேன், அதை செக் பண்ணேன். அது ஃபேக் சார். சார் தேவையில்லாம எங்களை சந்தேகப்படுறீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. காலேஜ் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல உனக்கு பதிலா காலேஜ் பியூன் சைன் பண்ணிருக்கான். இப்போ அது உண்மையை சொல்லு. வினய் எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்டான். அடி வாங்காம தப்பிச்சிட்டான். நீங்க எல்லாரும் அடி வாங்கிட்டு உண்மையை சொல்றீங்களா இல்ல இப்பவே சொல்லிடுறீங்களா? சார் பௌரா சமூகத்துக்கும் வண்டராய் சமூகத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு சார். கட்டாயப்படுத்தி எங்க ஏரியாவை அவங்க பிடிச்சிட்டாங்க. அங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க காட்டுல இருந்து விறகு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கறதுக்கு பௌரா சமூகம் கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. ஆனா வண்டராய் சமூகம் பயங்கர ஃப்ராடுங்க சார். அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் என் அண்ணன் பையனோட மூக்க உடைச்சிட்டான். சார் நாங்கள் இக்பாலை அடிக்கலாம் தான் சார் போனோம். அங்கே பார்த்தா அவன் அந்த பொண்ணுக்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். சார் நாங்கள் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மட்டும் இல்லை 2 சமூகத்துக்கும் பாடம் கற்றுக் கொடுக்க நினச்சோம். எனக்கு தெரியும் 2 கூட்டத்துக்கும் ஒத்து வராதுன்னு. அதனால தான் பல்லாக கிட்னாப் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அதனால தான் நான் எங்கள் மாமாவோட ப்ரிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி செடக்டிவ்ஸை வாங்கினேன். அதுக்கப்புறம் நாங்கள் பலக்க கிட்னாப் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு எப்போ வேணாலும் செத்துருவான்னு 5 நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. போனத்தை அப்புறப்படுத்தணும் இல்லையா சார்? 2 நாளைக்கு அப்புறம் கோவில் திருவிழா வந்தது. நிறைய பேர் வருவாங்க. அன்னைக்கே வேலையை முடிக்கலாம்னு நினைச்சோம். நீங்க எல்லாரும் எங்க ஃபலக்க ரேப் பண்ணீங்களோ அங்கதான் நாங்க இக்பாலை அரெஸ்ட் பண்ணோம். அந்த விஷயம் என்ன? இக்பால் அவங்க ஆளுங்களோட சேர்ந்து பலக்க தேடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நாங்க பணத்தை டம்ப் பண்ண விஷயம் தெரியாது சார். அந்த இடத்த நாங்க கிளீன் பண்ணும்போது சடனா இக்பால் அங்க வந்துட்டான்.
ஏய் என்னடா பண்றீங்க? யாரோட ரத்தம் அது? ஏன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை புடிங்கடா. விடுங்கடா. டேய். பயந்துரு. ஏய். எனக்கு முதல்லயே தோணுச்சு ஃபலக்கோட பாடியை டம்ப் பண்றதுக்கு முன்னாடியே அவ ட்ரெஸ்ல இருந்த டிஎன்ஏவை க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபலக் டெட் பாடியோட போட்டோவை நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க சீக்ரெட் தெரிய வந்தது. அப்படின்னா ஃபலக்கோட பாடி போலீஸுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க துணியை துவைச்சிருக்காங்க. போலீஸா இருந்து இந்த கேஸ்ல அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. வெறும் 3,70,000க்காக உங்க நேர்மையை வித்துட்டீங்க. 3,70,000 ஒரு அட்வான்ஸ் தான். ஆக்சுவலா விஷயம் என்னன்னா அவங்களும் இந்த 2 சமூகத்தை பழிவாங்க நினைச்சாங்க. நீங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேருக்கு அழிக்க முடியாத களங்கத்தை கொடுத்துட்டீங்க. அம்மா பலக் 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 அப்பா பலக் நில்லுமா. பலக் அப்பா 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 பலக் வந்துட்டான். கிட்டத்தட்ட 40 நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபலக் கேங் ரேப் கேஸ் சால்வ் ஆச்சு. நான் என் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். இருந்தாலும் நிம்மதி பெருமூச்சு விட முடியல. ஏன்னா இந்த அப்பாவி ஃபலக்கோட முகம் இப்பவும் என் மூளையிலேருந்து போக மாட்டேங்குது. நடந்த விஷயம் உண்மையிலேயே மனித செயலாற்றுறது. விறகு வெட்டுறதுல இக்பாலுக்கும் மயங்கும் இடையில ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைய அந்த சமூகத்தோடைய பெரியவங்க யாராவது அவங்களுக்கு புரிய வச்சு தீர்த்து வச்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கையாண்டு இருந்தா ஃபலக் இன்னைக்கு நம்ம கூட இருந்திருப்பா. இதோட நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இன்னொரு ஷாக்கிங் கேஸோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். கிரைம் பெட்ரோல் எபிசோட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. சமூகத்தை முன்னிறுத்தாதீங்க, அது நல்லதில்லை. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.